என் பேர் பாப்பாத்தி. மதுரை அலங்காநல்லூரில் இருக்கேன். 50 வருஷமா வெத்தலை பாக்கு, புயலை, பொடி இதெல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தேன். அது அடிமையாக இருந்தேன். அதில் வெத்தலை பாக்கு போடும்போது சும்மாலாம் போட மாட்டேன், பான்பராக்கு வச்சு தான் போடுவேன். வெத்தலை பாக்கு போடலைன்னா ஒரு பைத்தியம் பிடிச்சது மாதிரி இருக்கும், கிறுக்கு பிடிச்சது மாதிரி இருக்கும். அதுக்கிட்டே எனக்கு கேட்கணும் போல இருக்கும். வெத்தலை பாக்கு வந்து பொழுது அன்னைக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பான். ஆடு மாடு மேய்ஞ்சது மாதிரி தான். இப்போ ஆடுக எப்படி இது மேயுது அது மாதிரி தான் வெத்தலை பாக்கு. அது போட்டு 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 மென்று மிழுங்குறது. 6 நாள் வெத்தலை பாக்கு எனக்கு தரேன்னு சொன்னாங்களா, எந்த வேலை சொன்னாலும் கூட செஞ்சிருவேன். வெத்தலை பாக்கு போக இப்போ பொடி போட ஆரம்பித்தேன். பொடி வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை பொடி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு பாத்திரம் கழுவுனாலும் ஒரு தடவை பொடியை போட்டுக்கிட்டு தான் ஒரு பாத்திரம் கழுவ முடியும். ஒரு துணி துவைச்சாலும் ஒரு தடவை போட்டுக்கிட்டு தான் அந்த வேலையை பார்த்தாத்தே அப்போ அந்த வேகமாக அந்த சுறுசுறுப்பாக வேலையும் பார்க்க முடியும். பொடி இல்லாத நேரத்தில் யாருக்கிட்டையும் கேட்டு பார்ப்பேன். கிடைக்கலன்னா ஒரு வாழை மட்டையா கொஞ்சோண்டு சுண்ணாம்பு வச்சு நுணுக்கி கூட அந்த பைத்தியத்துக்கு போட்டிருக்கேன். காப்பி டீ இல்லாமல் இருந்துருவேன், சாப்பாடு இல்லாமல் இருந்துருவேன், சோறு இல்லாமல் நான் பட்னியாக கூட கடந்துருவேன். பொடி இல்லாமல் அது போட்டுக்கிட்டு கூட 2 நாளைக்கு கூட பேசாமல் இருந்துருவேன். எல்லாமே பான்பராக்கிலிருந்து புயலிருந்து இந்த என்னென்னமோ இந்த கணேச புயலா எல்லாமே போட்டது. இப்படி இருக்கும்போது 2024 ஜனவரி மாதம் அற்புத பெருவிழா பார்த்துக்கிட்டு இருந்தேன். டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஐயா சொன்னாங்க, மகன் ஐயா சொன்னாங்க, பொடி போடுறவங்க புயலை போடுறவங்க இந்த பழக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாருமா, எல்லாமே ஒப்பு கொடுங்க, நெஞ்சு மேலே கை வைங்க, தப்பு பண்ணுறவங்க போது நெஞ்சு மேலே கை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அது பாவம்னு தெரியுது, என்னால் விட முடியல, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு கலங்குகிற வாலிப தம்பி, வாலிப மகளை, தகப்பனை, சகோதரி உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை தாங்க, நீங்கள் எனக்காக சிலுவையில் மரித்ததை நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தினதை நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறேன், உங்க ரத்தத்தினாலேயே இருதயத்தை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, எனக்கு விடுதலை கொடுங்க. நானும் நெஞ்சில் கை வச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எல்லாத்துக்கும் அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இந்த பொடியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா, இந்த பொடி போடுறது, இந்த பாக்கு போடுறது, இந்த வெத்தலை பாக்கு போடுறது, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பான்னு சொல்லி நான் கேட்டேன், அழுது கேட்டேன். இப்போ முடிஞ்சு அந்த பொடி போட யாவும் வரல எனக்கு. அதோட நான் தூங்கிக்கிட்டேன், அந்த நைட்டில் போடுற பழக்கமாக வரல. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போனேன். வேலைக்கு போகும்போது அப்போ அந்த பொடியை எடுத்து போடுன்னு தூண்டுற மாதிரியே இருந்துச்சு. சரின்ட்டு என்னடா தூண்டுதுன்னு நம்ம ராத்திரியே ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம். இப்போ என்ன போடுன்னு தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டேன், கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, பொல்லாத சாத்தானே, ஆண்டவருக்கு முன்னாடி நீ இல்லை, எங்கள் அப்பாவுக்கு மேலே நீ இல்லை, இன்னையோட இந்த தூண்டுற வேலையில நீ வச்சுக்கிற கூடாது, இதோட வெளியே போய் அப்படின்னு சாத்தானே அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சது தான். அன்னையோட சரி அந்த பொடி போடுற பழக்கமே அதோட விட்டுட்டேன். இப்போ 1.5 வருஷம் ஆகுது. பொடி போடுறது இல்லை, வெத்தலை பாக்கு போடுறது இல்லை, பான்பராக்கு போடுறது இல்லை, கணேச புயலை எடுத்துக்கிறது இல்லை. 6 பக்கத்தில் அது போட்டாலும் கூட எனக்கு நிற்கிறதுக்கு எனக்கு ஒரு வாமிட்டு மாதிரி வருது. 6 பீடி வாடை வந்தாலும் கூட ஒரு மாதிரி வருது. எந்த இதுவுமே நான் பக்கத்தில் நிற்க முடியல, எனக்கு வாமிட்டு மாதிரி வருது. 50 வருஷமா இருந்த பாவ பழக்கத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தா ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன்.